பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். இவ்வளவு ஒரு நெருக்கடியான சூழ்நிலையும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தந்து ஜனநாயகத்தை எங்களோடு நின்று காப்பாற்றுறதுக்காக ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு மிக்க நன்றி. ஏன்னு சொன்னால், இந்த ஒரு வார காலத்தில் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். ஜனநாயகம் ஜனநாயகத்துடைய முக்கிய தூண் ஒன்று நம்முடைய பத்திரிகை துறை. இந்த பத்திரிகையுமே அருமை நண்பர் இப்ராஹிமுடைய வாக்கு சேகரிப்பு நிகழ்ச்சியோ மக்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியோ வரல. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சொன்னால், பத்திரிகைகள் அனைத்துமே அம்மாவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு பேச்சா இருக்கு. ஒரு நடுநாயகமாக இருக்க வேண்டிய அவசியம் பத்திரிகை துறைக்கு உண்டு. அதுதான் மக்கள் விரும்புகிறாங்க. அப்போ நடுநாயகமாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய பத்திரிகைகள் கூட இன்றைக்கு அம்மையாருக்குத்தான் ஆதரவாகவும், இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நிகழ்ச்சி பாருங்க, பட்டுவாடா நிகழ்ச்சி தான் நேற்று நடந்தது. ஒரு வாரமாக அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், கோடிக்கணக்கான ரூபாய்கள் கொட்டி இந்த மேயர் தேர்தல் இடைத்தேர்தலில் அவங்க செலவழித்து மீண்டும் இந்த மாநகரத்தை நாம் தான் வெற்றி பெற வேண்டும் என்கிற தோணல நேற்று அம்மையார் பேசும்போதே மக்களை மிரட்டின தோணிலாம் பேசியிருக்காங்க. நீங்கள் எல்லாம் பிஜேபிக்கும் கம்யூனிஸ்டுக்கும் ஓட்டு போட்டு மற்ற சுயேட்சைக்கும் ஓட்டு போட்டு என்ன பண்ண போறீங்க, என்ன சாதிக்க போறீங்க? அப்போ நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் தான் 80 மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கோம், நாங்கள் தான் ஆட்சி கட்டில் இருக்கோம். அப்போ நீங்கள் ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடணும் அப்படி. அதாவது மக்களை மிரட்டும் தோரணையில் தான் ஒரு முதல்வர் பேசுகிறாரே தவிர, அதுதான் இப்படி நடக்குதுங்கிறது தான் எங்களுக்கு தெரியுது. எனவே இருந்தாலும் இந்த சூழலில் வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு ஆளுநர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும். அதாவது கடவுளோடியில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் முதல் மேலே இருக்கிற இந்திய நாட்டுடைய ஜனாதிபதி வரைக்கும் சட்டம் ஒன்று தான், அவருக்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் ஒன்று தான். ஆனால் இங்கே என்ன நடக்கிறதுன்னா, ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்டு மக்களை விலைக்கு வாங்கக்கூடிய மக்களை, அதாவது அந்த எலெக்ஷன் நேரத்தில் மக்களை பிச்சைக்காரர்களாகவே வந்து அவங்கள நடத்துவதுங்கிறது வந்து எப்படி நம்ம நாடு ஒரு சர்வ வல்லமை பெற்ற ஒரு அப்துல் கலாம் சொல்வார், கனவு காணுங்கள் இந்தியா ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் என்று. எப்படி இப்படியெல்லாம் 200 ரூபாய்க்கெல்லாம் ஓட்டு கொடுத்து வாங்கும்போது எப்படி வல்லரசாக முடியும்? இது வெளிநாட்டுக்காரெல்லாம் பார்த்தாங்கன்னா எப்படி இந்த நாட்டை வல்லரசாக நடக்கும்? மீண்டும் ஓட்டுக்கு 200 ரூபா நோட்டுக்கு பிச்சைக்காரத்தனமாக ஓட்டு போடுறாங்கிறது தானே அது பிரதிபலிக்கும். ஆக ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும், அது பத்திரிகை துறையாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சி துறையாக இருந்தாலும் சரி, அரசியல் துறையாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் சரி, ஜனநாயகம் காக்கப்பட்டால் ஒழிய இந்த நாடு ஒரு சர்வ வல்லமை படைத்த ஒரு இது வல்லரசாக நல்லரசாக உருவாக முடியாது. எனவே அந்த நிலையிலே நாம் அதை காப்பாற்ற வேண்டிய கடமையிலே இருக்கின்றோம். எனவே இப்ராஹிம் அவர்களுக்கு நாங்கள் எல்லாம் வளையல் சின்னத்திலே ஓட்டு போட்டு ஒரு மாற்றத்தை இந்த மாநகரத்திலே ஏற்படுத்த வேண்டும். பணநாயகம் சர்வ வல்லமை படைத்த அம்மாவுடைய பணநாயகம் மற்றும் அரசுடைய எகேத்திக்காக, அதாவது அரசு பயங்கரவாதம் சொன்னாங்க. காவல்துறை அவங்களுக்கு சார்பு, மக்களையும் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க, நிர்வாகத்துறையும் அவங்களுக்கு விலைக்கு கொடுத்து வாங்குறாங்க. அது இல்லாம இன்னும் ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தேர்தல் கமிஷன் கூட இன்னைக்கு கமிஷன் வாங்குற துறையா போச்சு. இதான் முக்கியம் இல்லை. ஏன்னா டிஎன்சேஷனுக்கு பிறகு இந்த தேர்தல் கமிஷனே வெளியில தெரிஞ்சு, இப்ப அந்த கமிஷன் கூட கமிஷன் மண்டியாக இருப்பதை எண்ணி மக்கள் மறுந்துருக்கிறார்கள். மக்களுடைய பிரதிபலிப்பு தான் நான் சொல்ல ஒரு
மக்களாக இருக்கிட்டு எனவே ஆதரவு தாருங்கள். நன்றி.